அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். விமர்சனங்கள் வாழ்க்கையில் நமக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கும். அந்த விமர்சனங்கள் அப்படின்றத நம்ம உள்வாங்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் மேன்மை அடைஞ்சிடுவீங்க. என்ன அப்படின்னா, நமக்கான பாடங்களை நாமே படித்து கொண்டு வருகிறோம், அவ்வளோதான். நமக்கான தேடுதலை நாம் தான் தேடிக்கிட்டு வரோம். அது தேடிக்கிட்டு வரும்பொழுது சில செயல்பாடுகள் சில மாற்றங்களை உருவாக்கும். அது மாதிரி மாற்றங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குமே நடக்கும். அது எனக்குமே அது நடந்தது. ஏன்னா நம்ம இப்படி இல்லை. ஆரம்ப நிலையில் சின்ன வயசில் இருக்கும்பொழுது அனைவருமே நம்ம ஓடி ஆடி விளையாடுந்தா இன்றைக்குமே நம்ம ஆடல் பாடலோட மகிழ்ச்சியாக இருக்கோம். இதற்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னாக்கா, என்ன நான் அறிந்ததால் மட்டுமே. என்ன நான் உணர்ந்துட்டேன், என்ன நான் உணர்ந்ததால் இந்த மகிழ்ச்சி தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரியான உடைகள் மாறுவதற்கான காரணம் இது நமக்கு உணர்வுகளை தரக்கூடியதாக இருக்கும். நான் ஒரு பள்ளியில் வேலை செய்யும் பொழுது ஒரு நண்பர் என்னை கேட்டாப்புல, நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸா அப்படின்னு என்னை கேட்டாங்க. அப்போ நான் போட்டிருந்த உடை பார்த்திங்கனாக்கா, சின்ன வயசில் நம்ம பேண்ட் சட்டை போடுவோம் இல்லையா, அதிலிருந்து கொஞ்சம் மாறுதலாக பைஜாமான்னு சொல்லக்கூடிய அந்த குர்தா மாடல் இருக்கும் இல்லையா, நம்ம என்னுடைய பார்த்துருக்கலாம், என்னுடைய உடையை பார்த்துருக்கலாம். அந்த உடையை நம்ம போட்டுட்ருப்போம் எப்பயுமே. அந்த உடை நான் இந்த யோகம் சார்ந்து படிக்கும்பொழுது, யோகா ஆசிரியராக நம்ம வலம் வரும்பொழுது அதை உள்வாங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த சட்டை ஏன்டா நம்ம போட்டோம் அப்படின்றத உணரும் பொழுது, என்னுடைய மூதாதையர் என்னுடைய தாத்தா இந்த மாதிரியான உடையை அணிஞ்சிருந்தது நானுமே பார்த்துருக்கேன். ஓகே, அவரை தான் நம்ம பின்தொடர்ந்து வரோம் போல் அப்படின்றத நான் உணர்ந்தேன். எனக்குமே ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய அக்காவுடைய திருமணத்தில் என்னுடைய தாத்தா உயிராக இருந்தார். அவருடைய உடையை பார்க்கும்பொழுதுமே எனக்கு ரொம்ப ஆசையாகவும் ஆர்வமாக இருந்தது. எப்படி நம்ம அவர் மாதிரியான உடையை இன்றைக்கி நம்ம உடுத்துகிறோம் அப்படின்றது. இதுவுமே ஒரு பிரபஞ்சத்துடைய ஆற்றல், ஒரு மூதாதையர்களுடைய வழிநடத்துதல், ஏதோ ஒரு தொடர்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை தான் நான் உணர்கிறேன். நிறைய பேர் கேட்கலாம், என்னடா சாமியார் மாரி ஆகிட்டியா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. சாமியார் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒரு விஷயம் நமக்கு உள்வாங்கிறது பிடிக்குது அப்படின்னாக்கா அது கேட்டாற்போல் நம்ம மாறுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே இல்லாமல் நம்ம நடந்து நம்மளுடைய பாதைகளை நடத்திக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கான மகிழ்ச்சியாக இருந்தால் போதுமானது. மற்றவர்கள் நம்மை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒன்றும் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நல்லதை சொல்லித்தரும்பொழுது நிறைய ப்ராப்ளங்கள், அதாவது நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படும். இன்றைக்கி நம்ம ஒரு கைத்தொழிலுடைய கடவுளை தான் கடவுளாக வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். என்னை பின்தொடர்பவர்களுக்கு தெரியும். நல்ல வழியில் பயணம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே வரோம், சில மாற்றங்கள் நமக்குள்ளே நடக்குது. இதெல்லாம் நம்ம இந்த பயணங்கள் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இறை சார்ந்து இருக்குது, நல்லது சார்ந்து இருக்குது அப்படின்றத உணர்றோம். இன்றைக்கி ஆனால் நம்ம நிறைய பார்க்குறோம். என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஊடுருவிக்கிட்டு இருக்குது. அதாவது இப்போ மொழி பிரச்சனை அப்படின்றத சொல்கிறாங்க, மும்மொழி கொள்கை அப்படிலாம் பேசுகிறாங்க. இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். என்னை அந்த நண்பர் ஆர்எஸ்எஸ்ன்னு அப்படின்னு சொன்னார் இல்லையா, ஆர்எஸ்எஸ்ஸுக்கான அப்ரிவேஷனே எனக்கு தெரியாது. ஆனால் இன்று அதை பற்றியான விளக்கங்கள் தெரியும். சில விஷயங்கள்லாம் நம்ம உள்வாங்கிறோம். நல்லது எது நடக்குதோ அது பின்னாடி நம்ம பயணம் பண்ணுறதை நான் விரும்புகிறேன். அது அந்த நல்லதுக்கு மட்டும்தான். அதில் ஏதாவது தீயது இருந்தால் நம்ம பின்வாங்கி வந்துடுவோம். என்ன பின்தொடர்வர்களுக்கு அது தெரியும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடையை வைத்து அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க இல்லையா, அதில் நல்லது இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். நல்லது இல்லைன்னா அது அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை பொறுத்து இருக்குது. அதற்காக நம்ம மாறணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நம்மளுடைய வழியில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு உடையில் ஒரு அரசியலை உள் புகுத்துறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க இல்லையா. இன்றைக்கி யோகாவில் நம்ம ஆசிரியராக இருக்கோம். இன்றைக்கும் ஒரு 7500 தான் வருமானம் கொடுத்துட்ருக்காங்க யோகாவை. ஆனால் உலகம் பூரா யோகாவை மேன்மை அடைய வச்சுட்டாங்க, அப்படி இப்படின்னு எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே இல்லை. அந்த வருமானத்தை வச்சு நம்ம ஒன்றுமே வாழ்வாதாரமே தள்ள முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட வீச்சு வரை அதிபத்த நாயனருடைய ஆயுதம் என்ன அடுத்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு போகிறதுனால இந்த உருவங்கள், இந்த தோற்றங்கள் எல்லாமே அவர் கொடுக்கறதுனால நம்ம உள்வாங்கிக்கிறோம். அதுதான் எனக்கான உணவுகளை கொடுக்குது, என்னுடைய வாழ்வாதாரத்துக்கான பங்களிப்பை கொடுக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம அதை மேன்மைப்படுத்தி ஆகணும். ஏன் இதையும் சொல்கிறேன் அப்படின்னா, பார்க்குறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க இல்லையா. அப்போது இன்றைக்கி
கொள்கைகள், அதாவது மும்மொழி கொள்கைகள், அது இதுன்னு எதையோ பேசிக்கிட்டு அவங்க மாட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ இந்த உடையில் உட்காந்து நம்ம இதை பேசினாலுமே வேறு ஒன்று சொல்லுவாங்க தான். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க, என்னுடைய மாணவர்கள் தெரிஞ்சுக்கங்க, என் மாணவர்களுக்கு தெரியும் நம்ம இப்படி கிடையாது அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, நமக்கு என்ன தேவையோ அதை உள்வாங்கிக்குங்க. மொழியாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரியான அறிவு வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். கலை சார்ந்த அறிவாக இருக்கலாம், கல்வி சார்ந்த அறிவாக இருக்கலாம், கணினி சார்ந்த அறிவாக இருக்கலாம், கணக்கு சார்ந்த அறிவியலாக இருக்கலாம். ஸோ அறிவியல் எது வேணாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் உள்வாங்கிங்க. மொழின்றது நம்ம ஒரு இடத்துக்கு போகும்பொழுது நமக்கு பயன்படும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம அதை தெளிவுபடுத்தணும். அந்த மொழியை நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம அங்கே ஈஸியாக சர்வே பண்ணலாம். அங்கே இடத்துலேருந்து கடந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கி எல்லாமே அரசியல் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டதுனால எது பேசினாலுமே அரசியல் அப்படின்றத ஒரு இதாக வச்சுக்கிறாங்க. இப்போ மாணவர்கள்லாம் தயவு செஞ்சு மனசில் ஒன்று வச்சுக்கங்க, யாருக்காகவும் யாருமே வந்துட்டு செலவு பண்ணவோ பணம் கொடுக்கவோ வழி நடத்தவோ வரமாட்டாங்க. உங்களுக்கு நீங்களே வழி நடத்தி கொள்ள வேண்டும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு உங்களை உணர்ந்துக்குங்க. நீங்கள் என்னென்னலாம் படிக்கணுன்றதை உணர்ந்துக்குங்க. என்னென்ன மொழிகள் உங்களுக்கு தேவையோ அதை உள்வாங்கிக்குங்க. என்னென்னலாம் உங்களுக்கு உணவு தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த உணவு தான் சாப்பிட்றோம், அந்த உணவு தான் சாப்பிட்ணும் 1000 பேர் எது சொன்னாலும் உங்கள் உடலுக்கு எது பிடிக்குதோ, நீங்கள் மாமிசம் பிடிக்குதோ இல்லை சாம்பார் சாதம் பிடிக்குதோ, எது பிடிக்குதோ அதை உள்வாங்கிக்குங்க. என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் இன்ஜினியர் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, டாக்டர் படிக்கணும், ஆயுர்வேதா படிக்கணும், எது படிக்குதோ அதை நீங்கள் உள்வாங்கிக்குங்க. ஸோ எந்த மொழி கற்றுக்கணும், இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு 98 மொழிகளில் பாட்டுலாம் பாடுறாப்புல. ஸோ அந்த மாதிரி தனித்து தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் நிறைய உள்வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் தனித்து தெரியப்படுவீர்கள். ஸோ அதை வந்துட்டு நிறைய பேர் கெடுக்கும் வகையால் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. அப்படி செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் யாரை பற்றியும் ஒரி பண்ணாமல் உங்களை நீங்கள் ஒரி பண்ணிக்கங்க. உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை சார்ந்து இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. புரியும் நம்புகிறேன். இந்த வாழ்க்கை வந்து ஒரு தடவை தான் வரும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஓய்வெடுங்க, நிறைய உழைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க. ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. நிறைய கைவினை பொருட்களோ கைத்தொழில் சார்ந்த விஷயங்களோ கற்றுக்கிட்டே இருங்க. உங்களை அது அடுத்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு போகும். நீங்கள் அழகாக இருக்கலாம். ஆடுங்க, பாடுங்க, ஓடுங்க, விளையாடுங்க. யாரையும் வஞ்சித்து பேசாமல், யாரையும் குறை சொல்லாமல், யாரை பற்றியும் நீங்கள் யோசிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழகாக கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களை சார்ந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் அழகாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் வெல்லட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். ஸோ நான் இந்த பயணம் வர்றதுக்கான முக்கிய காரணமே அதிபத்த நாயனார் தான். ஸோ அவர் நமக்கான வாழ்வாதாரத்தை தெளிவுபடுத்தினார். என்னை அடுத்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர ஒரு கைத்தொழிலை கொடுத்தாரு. அவருடைய ஆயுதத்தை என்னை கொடுத்து இந்த உலகத்திற்கு ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து போக சொன்னாப்புல. ஸோ அதை தான் நம்ம பயணம் பண்ணிட்டு வரோம், செய்துட்டு வரோம். என்னை பின்தொடர்றவர்களுக்கு என்னுடைய வீச்சு வலை கண்டிப்பாக வந்து சேரும். பொருளுக்கான ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளை நான் காசு கொடுத்து வாங்குகிறேன். என்னுடைய கையால் கடவுள் வேண்டி நான் அதை முடிஞ்சு தரேன். அதை வந்து நான் வந்து பெராஞ்சி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க, பெராயுதல் அப்படின்னு சொல்லுவாங்க வலையில். அதை மேக் பண்ணி அதை அழகாக முழுமைப்படுத்தி இறையை வழிபட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணுன்ட்டு போய் திருடு இல்லாமல் என்னுடைய உழைப்பு அதில் இருக்கும். அதை வாங்கி வளமையோடு நீங்கள் வலை வீசி உங்களுடைய மீன் பிடித்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை போக்கிங்க. அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்.